பத்திரிகை ஊடக நண்பர்களே, நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரையும் அடைத்து வைக்கவில்லை. நீங்கள் அனைவரும் கண்கூடாக பார்க்கிறீர்கள். ஒரு நல்ல குடும்பமாக இங்கே இருக்கிறார்கள். இதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சட்டமன்ற உறுப்பினர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். தெள்ளத் தெளிவாக இத்தனை ஊடகக்காரர்களும் பத்திரிகை நிருபர்களும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் எவ்வளவு சுதந்திரமாக தன் மனதில் உள்ளதை சொல்லிக்கொண்டு இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்தவித சின்ன இந்த அரசுக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு முனைப்பாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இங்கே பார்த்தீர்கள். ஊடகங்களில் வேண்டுமென்றே எங்களிடமிருந்து போன ஒரு சிலர் மற்றும் எங்களுடைய எதிரி கட்சிகள் சேர்ந்து சில தவறான தகவல்களை வெளியில் பரப்பி வருகிறார்கள். அது இல்லை என்பது இன்று உங்களுக்கு புரிந்திருக்கும். எங்களுடைய கழக கண்மணிகள் அனைவரும் ஒன்றாக இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய இல்லங்களுக்கு தொலைபேசி வாயிலாகவும் டெலிபோனில் பேசியும் அவர்கள் குடும்பத்தாரை, சின்ன குழந்தைகள் உள்ளவர்களும் இங்கே பெண்கள் இருக்கிறார்கள். வந்தவுடன் என்னிடம் சொன்னார்கள், உங்களுடைய பெண் குழந்தையை தூக்கி கொண்டு போய்விடுவோம் என்றெல்லாம் மிரட்டுகிறார்கள். இது மாதிரியான செய்திகளை நாம் வந்தவுடன் சொன்னார்கள். இருந்தாலும் அவர்கள் மேலும் சொன்னது, இந்த இயக்கத்திற்காக உறவினர்களிடம் சொல்லி எங்களுடைய குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியுள்ளோம் என்று என்னிடம் கூறியபோது இந்த இயக்கத்தின் மீது எவ்வளவு பற்றாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து என் கண்களில் தண்ணீர் வந்தது. இப்பொழுது நீங்கள் அனைவரும் சுதந்திரமாக பேசியதையும் பார்த்திருப்பீர்கள், சுதந்திரமாக இருப்பதையும் பார்த்திருப்பீர்கள். காரணம் என்ன நினைக்கிறீங்க மேடம்? காரணம் என்ன நினைக்கிறீங்க மேடம்? காரணம் என்ன நினைக்கிறீங்க மேடம்? உங்களைப் போல்தான் நானும் நினைக்கிறேன். இதற்கு என்ன காரணம் என்பது ஊரறிய தெரிந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கும் தெரிந்திருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணி ஒரு பெரிய சக்தி இதன் பின்னால இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த சக்தி என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த சக்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானு எல்லாரும் நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாங்க மேடம். நீங்க எல்லாருமே புத்திசாலிகள் தானே. அப்படியா? அப்ப உங்களுக்கு செய்தி முன்னவே தெரிஞ்சுதா? ஒரு நிமிடம். நீங்க எந்த பத்திரிகை? அப்ப உங்களுக்கு எதுவும் தகவல் கிடைச்சிருக்கோ? நீங்களும் பார்க்க தானே போகிறீர்கள், நீங்களும் இங்கே தானே இருக்கீங்க.
பொறுத்து இருந்து பாருங்க. சுப்பிரமணியம் சார் வந்து உங்களுக்கு ஆதரவா வந்து வித்யாசாகர் வந்து இவங்க வந்து எப்படி கையாளுங்க போராட்டம் நடத்த போட்டு அறிவித்த சில வலைதளங்களை வந்து அதை பத்தி என்ன என்ன சொல்றீங்க? இல்ல வித்யாசாகர் அவங்க நிராகரித்து விட்டார்ன்றது ஒரு தகவல் வந்தது. அதாவது முதலமைச்சர் இப்போது ஆக முடியாது அப்படின்றது இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது. இல்ல, அந்த செய்தியே பொய்யானதுன்னு ஆளுநர் மாளிகையில இருந்தே பதில் கொடுத்திருக்காங்களே. அதாவது இந்த மாதிரியான செய்திகளை வெளியில் விடுபவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். அதை நன்றாக உணர்ந்தவர்கள் எங்களுடைய சட்டம். அதற்கு உண்டான சில வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வரட்டும், பார்க்கலாம். ஏன் வர்றதுக்கு முன்னே நீங்க ஒரு முடிவுக்கு போறீங்க? மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சற்று முன்னுடன் இணைந்திருங்கள்.